வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச வட்டியில கம்மியான ஒரு இஎம்ஐ எடுத்து ஈஸியா எனக்கு லோன் அடைக்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நெறைய பேர் ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்காக ஒரு லோன வாங்கிடுவாங்க. எக்கச்சக்கமான வட்டி அங்க போடுறதுனால சமாளிக்க முடியாம கட்டிட்டு இருப்பாங்க. வாங்குற சம்பளம் அப்படியே பாதிக்கு பாதி இஎம்ஐ கட்டுறதுக்கே கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சு வாங்கியிருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமோன்னு ஒரு எண்ணமும் இருக்கும். இஎம்ஐ அதிகமா இருக்கே, சரி வட்டியாவது கம்மி பண்ணியிருப்பாங்களா பார்த்தா வட்டியும் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ வட்டி அதிகமா கட்டிட்டு இருப்பாங்க, இஎம்ஐ அதிகமா கட்டிட்டு இருப்பாங்க. அசல் அடைஞ்சதா பார்த்தீங்கன்னா, அசல் அடையாம இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே 2 விதமான ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன பத்தி பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற லோன நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு புது லோன் தரக்கூடிய 2 விதமான பேங்க பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோன் தரக்கூடிய ஆப்பை பற்றி பார்த்தலாம். நிறைய பேருக்கு வந்து வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் தாங்க இருக்குது. எனக்கு யாராவது லோன் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்காங்க. அவங்கள பற்றி ரிவ்யூஸ் பார்த்துட்டு, அடுத்தது உங்களுடைய பழைய லோன்லேருந்து புது லோன் கம்மியான வட்டியில் குறைஞ்ச இஎம்ஐயில் உங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 பேங்க்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கி மணி ஆப். நிறைய பேருக்கு பெரிய சம்பளம் இருக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு இது ஏற்ற வர ஆப்னு சொல்ல முடியும். சரி, இருந்தாலும் இவங்க என்ன வட்டி போகிறாங்க, என்னென்ன டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸுக்கு கண்டினியூ கொடுத்த பிறகு 2 விதமான அலோஸ் வரும். அலோஸ் நீங்கள் கொடுத்த பிறகு சைன் இன் ஒரு ஆப்ஷன் வரும். மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு அப்ளை லோன் ஒரு ஆப்ஷன் வரும். அது இங்கே கொடுத்துட்டீங்கன்னா பர்சனல் லோனுக்கு இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, எஜுகேஷன் லோனும் தராங்க, மெடிக்கல் லோனும் தராங்க. நமக்கு தேவை பர்சனல் லோன். பர்சனல் லோன் ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பின்கோட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கூப்பன் கோடு, அதாவது கூப்பன் கோடு கேட்குறாங்க. அதுக்கு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் அல்லது மதர் அல்லது உங்களுடைய கணவர் மனைவி அவங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸு கேட்குறாங்க. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன லோன் கிடைக்கும்னு விஷயத்தை அவங்க பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட், உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸை காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ டீட்டெயில்ஸும் காட்டுவாங்க. உங்களுக்கு ஓகே சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த டிக்கி மணி ஆப்பில் லோன் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ படித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 10% 24% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 1000 ரூபா போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா நீங்கள் வாங்குறீங்க, வட்டி ஒரு 10% பேர் ஆனம் போடுறாங்க வச்சிங்களேன். இஎம்ஐ ஒரு 3 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க வச்சிங்களேன். ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1000 ரூபா போடுவாங்க. ஸோ இந்த 1000 ரூபா பிடிச்சிக்கிட்டு அந்த 10,000 ரூபா 1000 ரூபா பிடிச்சிட்டு மீதி 9,000 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கேட்டது 10,000 ரூபா, கையில் கிடச்சது 9,000 ரூபா. ஆனால் மொத்தத்தில் 10,167 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இந்த டிக்கி மணி ஆப்பை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 இஎம்ஐ அதுக்குள்ளேயே திரும்ப கட்டிடணும். இல்லைங்க ஒரு 6 இஎம்ஐ 12 இஎம்ஐலாம் பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஆல்ரெடி ஒரு லோன் இருக்குங்க, அதிக வட்டியில் நான் அதை கட்டிட்டு வரேன், முடியல என்னால், மாதம் இஎம்ஐயும் அதிகமாக எனக்கு கட்டிட்டு வரேன், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பணமும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் இந்த லோனை மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கேல்குலேஷனோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய பழைய லோன் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 60 இஎம்ஐ எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இதில் அவுட் ஸ்டாண்டிங், அதாவது மீதம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 3 லட்ச ரூபா இருக்குது. 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க. பழைய வட்டி, அதாவது பழைய லோனுக்கு என்ன வட்டி போட்டிருக்காங்கன்னா 14% போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்கேஸ் இந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் 3% 1% வரைக்குமே போடுவாங்க. இந்த ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் என்னென்னா, ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறது வந்து அந்த டியூரேஷனுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வரும். 60 இஎம்ஐ முடியாமல் குயிக்காகவே முடிகிற மாதிரி 24 மாதத்துலையும் அடைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் வரும். ஸோ இதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 14% வட்டி அதிகங்க, நான் குறைஞ்ச வட்டியில் எனக்கு தேவைப்படுது, ஒரு பேங்க் அணுகுறீங்க, அங்கே 12% உங்களுக்கு தராங்க, 12% உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க வச்சுங்களேன். அவங்க ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க. ஸோ 2% ப்ராசஸிங் ஃபீஸ் அது போடுறாங்கன்னா, அந்த 3 லட்சத்துக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 2% போட்டாங்கன்னா 6,000 ரூபா வரும். எதுக்குங்க இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கு கூட உதாரணத்துக்கு 3% வந்து உங்களுக்கு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ், க்ளோஸ் பண்ணக்கூடிய லோனுக்கு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் போட்டாங்கன்னா ஒரு 9,000 ரூபா வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ 3,09,000 ரூபா
அப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா புதுசாக வாங்க போகிற லோனுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்க, ரூ. 6,000. ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 3,15,000 தான் உங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். இப்படி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இருக்க லோன் வட்டி 14%, புதுசாக வாங்குறது வந்து 12% இருந்தால் ஓகே. இல்லைங்க, 1% தான் எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே இருக்குது 14, இப்போ 13 தான் எனக்கு தராங்கன்னா அது வந்து வேண்டாம் தான் சொல்ல முடியும். ஏன்னா 1% கம்மி பண்ணுறதுனால நமக்கு நஷ்டம் தான். ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கும் சார்ஜஸ் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், புதுசாக வாங்குறதுக்கும் நீங்கள் சார்ஜஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் கேல்குலேஷன் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 வருதுன்னா 2 டியூ நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஸோ அது போல் சார்ஜஸ்லாம் நம்ம கணக்கு வச்சுட்டு தான் இது சரியா தப்பான்னு முடிவு பண்ணணும். ஸோ இது போல் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லோனை காட்டில் அது பெட்டராக இருக்குது, எக்ஸ்ட்ரா பணம் தர மாதிரி இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் அணுகலாம். யாருங்க இந்த லோன் தராங்க பார்த்தீங்கன்னா 2 பேங்கர் தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே, அதாவது 1,00,000க்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க வச்சிங்களேன், குறைஞ்ச இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். 1,637 தான் குறைஞ்ச இஎம்ஐல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.75% வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க லோனுடைய பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ 10.75% ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி வந்து 11.49% வரைக்குமே வட்டி ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. இவங்க ப்ராசஸிங் ஃபீஸும் கம்மியாக போடுவதாக சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இதுக்கு கால்குலேட்டரும் தனியாக வச்சுருக்காங்க. சாதாரண உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர் போட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ கிடைக்கும்னு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனை எப்படி செயல்படுத்துவாங்க? இப்போ நான் சொன்ன 3 பேங்க்குக்கும் சாதாரண டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே போதும், உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் தெரிஞ்சு போயிடும். அவங்க ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க, உங்களோட இன்கமுக்கு இவ்வளோ தரலாங்க ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தர மாதிரி இருந்தாங்கன்னா எவ்வளோ வட்டி வச்சுருக்காங்க, நம்மளுக்கு பழைய வட்டி என்ன நீங்கள் கம்பேர் பண்ணி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் மாற்றிப்பாங்க. மீன்ஸ் அந்த பழைய லோன் அடைக்கிறதுக்கான செக் கொடுப்பாங்க, அது நீங்கள் அடைச்சிட்டு அதுக்குடைய க்ளோசிங் சார்ஜ் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லோன் க்ளோசர் அது சர்டிஃபிகேட்டை கொடுத்த பிறகு தான் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கிறதா இருந்தால் அது உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா, வாங்கின லோனை நீங்கள் ப்ராப்பராக கட்டியிருக்கணும். டியூ எதுவும் விடாமல் ப்ராப்பராக எல்லா இஎம்ஐ பக்காவாக கட்டியிருக்காங்க, அதிகமான வட்டி தான் ஆனால் ப்ராப்பராக கட்டியிருக்கேன், நான் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு டியூ மிஸ் ஆயிடுச்சு, 2 டியூ மிஸ் ஆயிடுச்சு, லேட் ஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை எதாவது மாட்டியிருந்தீங்கன்னா அடுத்த லோன் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும். 1. 2வது பார்த்தீங்கன்னா இன்கம் நல்லா இருக்கணும். ஏற்கனவே இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு இஎம்ஐ கட்டிகிட்ருக்கீங்க, அந்த இஎம்ஐக்கு தவிர வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ஃப்ளோவில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்த லோன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா எந்த லோனு வாங்குறதும் பிரச்சனை இல்லை, எந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதும் பிரச்சனை இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லோன் தாராளமாக கிடச்சிடும். ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இதுதான் முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயங்கள். என்ன டாக்குமெண்ட்ஸ், 6 மாதத்துக்குனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, 3 மாதத்துக்குனால லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, அல்லது இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க, அல்லது உங்கள் பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க, உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷமாவது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அது கண்டிப்பாக அது கேட்பாங்க. ஸோ உங்களோட ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது போல் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைலேருந்து வெளியேறதுக்கான இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.